எம்மே என்ன இது? நீ தான் சொல் பேச்சு கேட்க மாட்டீங்க, நான் என்ன பண்ணட்டும்? ரவுடி ரவுடித்தனத்தை காட்டாத. இப்படிதான் காட்டுவேன். இந்த வாட்டி ரவுடி சொன்னேன்னு நிச்சயமாவே என்னோட தந்தனை பார்க்க வேண்டியிருக்கும். வாங்க வெளியே போய் சுத்தி பார்க்கலாம், அவங்க கூட இருக்கலாம், வாங்க. அண்ணன் அண்ணி கூட தனியாக இருக்கணுமா? புரியுதுல்ல? நம்மாட்ட நீங்க போய் சொல்றீங்க. நிச்சயமாடா, நான் உன்கிட்ட போய் சொல்வேனா? எனக்கு வேணா அவன் எனக்கு வேணும் நான் சொல்லுவேன். நிஜமாவே அவன் கேட்டான், அதனாலதான். லஞ்சுக்கு அப்புறம் அண்ணன் அண்ணி உன் கூட தான் இருப்பாங்க, புரியுதா? அப்புறம் நம்ம சுத்தி பார்த்துக்கலாம். நீ இருக்குன்னு சொன்னாதான் உங்க அண்ணி இருக்குன்றதால தான் உன்னை இழுத்து பிடிச்சிருக்க. போலாம். வலே சரி நம்ம போலாம். ஏன்டா அம்மா எனக்கு பிடிக்கலையா? வெளியே கூட உங்களை தானே கூப்பிடுறேன், அப்புறம் என்ன வாங்க நீங்களும் அனுப்பலாம். நானும் கூட போலாம், மதியத்துக்கு அப்புறம் போலாம். பிடிவாத பையா, இதெல்லாம் வேண்டாம். அதே தான் நானும் உனக்கு சொல்றேன். உண்மையா உட்காந்து இந்த ரூம் ஆராய்ச்சி பண்ணு. ஏடி நான் உண்மையே சொன்னேன். நீ உனக்கு ஆராய்ச்சி பண்ணணும்ல, இந்த ரூம் ஆராய்ச்சி பண்ணு. ஏன் நான் கூட தான் இருக்கேன். எதையும் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். நீங்களும் உங்க பேச்சும் சரியில்லை. நீங்க வாய் தற்காத, அப்புறம் கடிச்சு வச்சிருவோம், பாத்துக்கோ. தண்ணியில உட்காந்து சாப்பிட்டது ஒரு மாதிரி கியூட்டா நல்லா இருந்துச்சு. ஐயோ லஞ்சும் அங்கேயே சாப்பிடலாமா? இடத்துல ரெஸ்டாரண்ட் சீட் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ண மாட்டீங்களா? சும்மா கூட உட்காந்து எழுதிக்கலாம், எனக்கு அது பிடிச்சிருக்கு. உனக்கு எங்க பிடிச்சிருக்கோ அங்க இருக்கலாம், போதுமா? என்ன வரியா? போய் குளிக்கலாம். நான் வரல. நல்லாதான் இருக்கும். நான் வரலப்பா. இல்ல தண்ணி ஜஸ்ட் கால் நினைக்கிற அளவுக்கு தான் இருக்கு, அங்க முழுகிற அளவுக்கு இல்ல. அதனால எனக்கு அது பிடிச்சிருக்கு. அதுக்கு நான் வருவேன் நினைச்சீங்களா? பிச்சு விடுவேன் பிச்சு. அங்கெல்லாம் வர மாட்டேன்ப்பா. மாட்டேன் 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 மாட்டேன்னா மாட்டேன் 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 மாட்டேன். போதும், நிறுத்து. பண்ணி குளிக்கலாம் வர மாட்டீங்க. மாட்டேன். பொண்ணு தூக்கி போயிட வேண்டியதான். நாங்க இன்னும் பப்ளிக்ல எல்லாம் குளிக்க மாட்டோம். குளிக்கிறீங்க, குளத்துல குளிக்கிறீங்க, கேரளால அந்த மாதிரிலாம் இடம் குளிக்கிறீங்க. அங்க நம்ம மட்டும் தான் இருப்போம், இங்க நம்ம மட்டுமா இருக்கோம்? இங்க கேமரா கூட இருக்கு, விளையாடுறீங்களா? இருக்கு. தெரியாம போச்சு. ஏன் நீதான் உங்க அப்பா கிட்ட சொல்ல மாட்டேன். கேமரா முன்னாடி வேண்டாத வேலை பார்த்தா அவங்களே தெரிச்சுக்க போறாங்க. ஓய், இந்த மாதிரி வேலை பாத்தீங்கன்னு நீங்களே பிச்சு போடுவேன். இல்ல சரி, வெளியே போனோம்னா போலவா? இல்ல நம்ம இங்க இருக்கலாமே. இது தங்கும், நீ வெளியே போகணும்னு ஆசைப்பட்டுட்டேன். கொண்டாட்டி வருஷம் நிறைவேற்றினா அப்ப நான் என்ன நல்ல புருஷன்? கிளம்பு கிளம்பு, வா வா வா, உனக்கு தானே வேணும். ஓடியா 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 ஓடியா, தங்க ஓடியா. முடியாது முடியாது, நான் வரல நான் வரல நான் வரல நான் வரல. நான் இங்கே இருக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படி இல்லடி பட்டு. பிச்சு பிச்சு இருக்கு இருக்கு இருக்கு. தர தாங்க, நம்ம கிளம்பலாம். நான் நைட்டு தரேன். ரூம்ல தரேன் சொன்னேன். மொட்டை ரூம்ல தர மாட்டேன்னு சொன்னேன். இப்பனா இப்ப எனக்கு இப்பனா அது இன்னைக்கு வரைக்கும்னு அர்த்தம். அவளே என்ன மிரட்டுறீங்களா? உன்னை மிரட்ட முடியுமாமா? மிரட்டிட்டு தான் நாங்க வாங்கிட முடியுமா? என்ன இப்படி எல்லாம் ஓட்டுறீங்க? இது தங்கம், உன்னையா ஓட்ட போறீங்க? சமத்து பொண்ணாச்சு, செல்ல பொண்டாட்டி. போதும் போதும். என்ன என்னன்னு உங்களுக்குலாம் குழ கூட அடங்கியிருக்க மாட்டீங்க போல. பாத்தியா, இந்த அண்ணி வேணும் தான் நீ துடிச்ச. ஆமாங்க, எப்படி திட்டுறாங்க பாருங்களா. தனியா போயிடலாமா? இல்ல வேண்டாம், எங்க அண்ணா போவோம். இருந்தா மாட்டல நீ. இவ்வளவு தான் திட்டுறீங்க. ஒன்னும் இல்ல, உங்க அன்னிக்கிட்டே பேசுமா, நீ திரும்பி அந்த பக்கமே. உன்னை பரட்டி விட்டு தானடா, அப்புறம் இல்ல உங்க பிரச்சனை. அண்ணன் தெரிஞ்சிச்சா? புரிஞ்சுதா? இப்ப எங்க போனோம் சொல்லுங்க போலாம். எங்கேயும் வரல சொல்லிடுங்க, நம்ம ரூம் போலாம். என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? தூங்கி இருந்தவள எழுப்பி விட்டு கிளம்பி வான்னு சொல்லி வர வச்சு அவுட்டிங் எதுவும் இல்ல சொன்னீங்க. சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறதெல்லாம் தூங்கிட்டா எழுப்பி வர வச்சு இப்ப போக மாட்டேன்றீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னென்ன அதானே, உனக்கு இந்த அத்தானை விட்டா அதுவும் தெரியாதுல. சரிடி சொல்லுங்க, அத்துவா போலாம். நான் வரல. ஏங்க இவங்களுக்கு இருக்கிறதுக்கு ஆப்போசிட் சைடாக பின்பக்க சைடா ரூம் போடுங்க. இவங்க கூடவே நான் இருக்க விரும்பல, உங்களை பார்க்கவும் விரும்பல. அவங்க இருக்கிற முடியும் நமக்கு நல்லா தான் இருக்கு. ஓடி தங்க உடனே மாத்திடுறேன், அவங்களை தூக்கி எங்கன்னா கலாசிடுறேன். என்ன எங்க தூக்கி போடுறீங்க? பிச்சு கூட வச்சு நான் எங்க மாட்டேன் தங்கச்சி விட்டு. யாருக்கும் தங்கச்சி இருக்க விரும்பல. ஓட்டுனது கடை கோச்சுக்கிட்டா கொஞ்சம் அதிகமா ஓட்டிட்டோமோ? அப்படியாடா சொல்ற? ஓட்டுவேன், நீ ஓட்ட மாட்டல, நீயும் சேர்ந்து ஓட்டிட்டல. ஓகே, பத்து மூச்சு பாரு. சுண்டலி மாதிரியே இல்ல? அப்படிதான் இருக்கு, ஒரு 10 ஃபீலிங்காவே இருக்கு. சவுண்டா சொல்லு, வாங்கி கட்டுவேன். வாங்க போலாம். போதான்டா, அவள் தான் தலை கோச்சுக்கிட்டானா அவள் தான். வா கிட்ட போலாம். நான் அப்கிரேட் பண்ணிட்டேன், நம்ம ரூம் போயிடலாம். லட்சு ரூமுக்கே வரும். ஓகே ஓகே, சக்கரம் பிரிச்சு கூட்டு போக பார்க்கலாம்.
இப்போ விட்டோன்னு வச்சுக்கோ, அத்தோட மாமா நம்ம கண்ணிலே காட்ட மாட்டான். ஆமாண்டா, அத்தோட அது மும்பைக்கு கிளம்புற வரைக்கும் அவன் நம்ம கண்ணில் பட மாட்டாங்க. அட்டனோ சீரியஸ் தான். வட வட மொத்தத்தை போய் பிக்கப் பண்றோம் நம்ம நாத்து. இல்ல அவன் அவ்வளவுதான். அப்புறம் நான் தங்கச்சி மறந்துட வேண்டியதான், நீ உன் நாத்து மறந்துட வேண்டியதான். யோசிச்சுக்கோ. ஆண்டா, நம்மள வில்லனா ட்ரீட் பண்ணி சென்னையில வெறுக்க வச்சிருவான். செய்வான் செய்வான். செல்லம் சும்மா சொல்ல தங்கம், என் தங்கத்துல விருப்பனா சும்மா இங்க பாரு. அம்மா நம்பாத, ஏமாத்திரம் நம்பாத. நான் ஃபன்னு பண்ண தெரியும், வேத்து விடாதவள. உங்க பொழப்பு சேர்த்து பேசுறதெல்லாம் பேசிடுவீங்க. புருஷன் பண்ணட்டுமா? அப்புறம் என்ன? ஏமாட்டி கலந்துக்கிறது யார் சொல்றது? நான் தான் சொல்லணும். மத்தவங்க பேச்சு கேட்காத நம்மள பிரிக்க பாக்குறான். அவன் காதுலயே வாங்கிட்டாரு அவன் பேச்சு. இல்ல, என் புருஷன் தான் கரெக்டா சொல்றாரு. அவர் அப்பவே சொன்னாரு, வேண்டாம் நம்ம தனியா போலாம், அவங்க கூட வேண்டாம். நான் அந்த பேச்சு கேட்கவே இல்லை. இதனாலதான் நல்லா இருக்கும். எப்படி நடக்கும்? என்ன பண்ணது? எப்படி சமாதானம் ஆயிடுவா? தள்ளிட்டு போயிட்டா சமாதானம் ஆக மாட்டேன். தள்ளிட்டு போயிடுவோமா? அதுக்கப்புறம் வருத்தமா இருப்பாளே. வேலை அண்ணியும் புரிஞ்சிருக்க முடியாதே. உழைச்சு போட்டோம், நடந்துட்டு போதுங்க. சீசன கலாச்ச நாத்து. யாரு கூட பேச தயாரா இல்ல. பாருடா அவள கிட்ட கலாச்சம் பாரு. சாரி, என் தங்கம்ல, என் புச்சில, என் பட்டுல எதுவும் இல்லை. அதெல்லாம் அந்த பக்கம் இருக்காங்க பாருங்க, உங்க பொண்டாட்டி. போய் அவங்கள கொஞ்சுங்க. யாரும் என்ன தூக்க வேணாம், இறக்கி விட சொல்லுங்க. இங்க பாரு, அண்ணா பாரு, அண்ணா பாரு. அண்ணா கலாய்க்கிறதுக்கும் உங்களுக்கு கையில பிடிச்சி கொஞ்சம் தெரியாதா? வெளில தேவையில்லை, குடும்பமே அப்படிதான் இருக்கீங்க. அவரு, நீங்க எல்லாருமே அப்படிதான் இருக்கீங்க. பேசுறதெல்லாம் பேசிடுறீங்க, அதுக்கப்புறம் நான் எது விளையாட்டா பேசினேன், எது சீரியஸா பேசினேன் எனக்கு தெரியவே மாட்டேங்குது. நீங்க வேம்ட்டு எல்லாத்தையும் பேசிட்டு சும்மா விளையாட்டு சொல்லி என்னை ஏமாத்துறீங்க. போங்க, நான் சென்னைக்கே போறேன். பண்ணதுக்காவது சித்தப்பாதான்டா தெரியும். இப்ப சென்னைக்கே போறேன்றா. 3 பேரும் எனக்கு பிடிக்கல. உங்க 3 பேருமே எனக்கு வேண்டாம். 3 பேருமே என்ன தள்ளி வைக்கிறீங்க. போங்க, 3 பேருமே என்ன வெறுப்பேத்துறீங்க. ஏன்னா என்னையும் கூட சேர்த்துட்ட. இதுதானே காலைல பண்ணீங்க. நீங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, அவங்க லஞ்சுக்கு, டின்னருக்கு வேற ஏதாவது குசை கூட்டு வர போறீங்களா என்ன? சொன்ன மாதிரி அப்படிதான் நடக்குது. சும்மா நான் உன்னை வெயிட் பண்ண பாரு. உனக்கு தெரியல, நான் கலாய்க்கிறேன்னா அதுக்கு என்ன ரீசனா இருக்கும். சும்மா இவன் சொன்னானே கலாய்ச்சா அவ்வளவுதான். ப்ளீஸ் வேணா சொல்லி இவங்க 2 பேரும் கைட்டு விட்டுறேன். நம்ம 2 பேரும் போலவா? எனக்கு இவங்க வேணவே வேணாம். என்ன வாழ்க்கை, பாசமே இல்லாத மனுஷன் கூட வாழ்ந்துட்டு இருக்கேன். சாரி, இப்ப பாரு, நான் சும்மா தான் உங்களை ஏத்தி விட்டேன். அவன் பாவம், அவன் ஒண்ணுல மன்னிச்சிடலாம். அவன் சும்மா தான் கலாச்சாரம். சாரி. உங்களை கலாக்கத்துல கலைச்சிட்டு வந்து மன்னிப்பா கேக்குறீங்க. உங்களை ஓட விட்டாதான் சரிப்பட்டு வருவீங்க. கொஞ்சம் கதை விட்டாதான் நீங்களே சரிப்பட்டு வருவீங்க. வழி விடுங்க, நான் போகணும். 3 பேரும் ஏன் பிளாக் போட்டு வச்சிருக்கீங்க? நாத்து வெறுப்பேத்தாத. நான் சும்மா கலாய்ச்சேன் அவ்வளவுதான். நீ இவ்வளவு சீரியஸா எடுத்துப்ப நான் நினைக்கவே இல்லை. இவன் பேச்ச கேட்டேன் பத்தியா, நான் பண்ண தப்பு. எப்பவுமே என் பேச்ச கேட்காம இருப்பான், அப்படியே இருந்திருக்கணும். புருஷனா போயிட்டா திரும்பி இருப்பான் அப்படின்னு சொல்லி நம்பி பேச்ச கேட்டேன். அதான் நான் பண்ண தப்பு. சாரிடா. ஓய், நடிக்கிறியா? நிஜமா கோமா இருக்கியா? சொல்ல. நான் உண்மையா இருந்தது என்ன, கண்ணில் தண்ணி வந்திருக்குமே வரலையே. இதை கேட்டா கூட அப்புறம் சந்தேகப்பட்டுட்டேன்வாலே. விட்டாளா எங்களை? ஏன்னா உண்மையா கொச்சனில் இருந்தாலும் வளர்ந்துட்டு இருப்பாளே, அழுலையே. அப்படிமா போதும். இப்போ நீ அடங்குறியா? ரூம் கூட்டு போயிடுவா. ஐயோ, இதான் சக்கர இந்த மனுஷன் ரூம்ல போட்டு அடிக்க பிளான் போடுறாரோ? விடக்கூடாது, சமாதானம் இன்னும். சரி, உங்க எல்லாரையும் மன்னிச்சிட்டேன், என்ன விடுங்க. ஜீவா மனுஷல. விடுங்க, வாங்க சாப்பிட போலாம். நீயும் சாப்பாட்டுக்கு இவ்வளவு ஆர்வமா இருக்க? அந்த ஒரு ஸ்பூனை சாப்பிட்டே ஆகணும், டேஸ்ட் பண்ணி ஆகணும். அதுக்கு தான் விளாடும். திருப்பியும் நம்ம தாய் ஒன்றும் இல்லை, வா போலாம். ஓகே. எஃபர்ட்லாம் பெருசா இல்லைல்ல. சுத்தி பார்த்துட்டு மீல்ஸ் தான் சொல்லிட்டு வந்திருக்கேன். நீங்களாம் என்ன சொன்னீங்க? வரும்ல பாரு. பாக்குறேன். ஓய், இது என்னம்மா? இல்ல கோமா இருக்கியான்னு செக் பண்ணேன். ஏன் நான் என் கோமார்க் போறேன்? இல்ல ஹாலில் உருணுந்தியாதான். எல்லாம் ஹாலோட விட்டு வந்துட்டேன். சரி, இதுக்கப்புறம் என்ன, எல்லாரும் சுற்றி பார்க்க போறீங்க? எப்படி விடுவாங்க? இதுல நான் ஒரு ஆளை கரெக்ட் பண்ணிட்டீங்க. சொந்த ஹோட்டல்ல யார் அவன் சொல்லுங்க, தூக்கிற வேலையை விட்டு. உங்க சித்தப்பாவை. சித்தப்பாவையா? எதெல்லாம் எம்டியா இருக்கோ அதுல ஸ்பேர் கீஸ் வாங்கிட்டேன். ஓகே. இந்த ரூம்ல திறந்து நீ பார்க்கலாம், ஓகேவா? அது யாருக்கும் தெரிய போறது இல்லை. அப்புறம் என்ன? அப்ப சரி. பிரியா நான் பார்க்கும்போது மட்டும் இருக்க மாட்டாரு. அப்படின்னு பார்த்தா பாசமழையை புரிஞ்சு காட்டி குத்துருவன்ட்டு தான். ராகுல் ஒன்று பார்த்தாலும் புரிஞ்சிடுவார்ல, அதனால தான் அவரையும் பார்க்க ஸ்ட்ரிக்டா சொல்லி வச்சிருக்கோம். இவ்வளவு தூரம் வந்துட்டேங்க சித்தப்பா கூட. இதுக்குதான் இப்ப புலம்புற பத்தியா? இந்த இதுக்குதான். அதுக்கப்புறம் நீ இன்ஸ்பெக்ஷன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்பயே சொல்றேன். அவர் உங்க அப்பான்னு சொல்லி மேட்டர் முடிச்சுட்டு நம்ம மட்டும் ஜாலியாக எடுத்துட்டு போலாம். இல்ல, முடியாது, அது முடியாது. ஒரு 2 நாளைக்கு பொறுமையா இருங்க மேடம். சரி. எனக்கு புரியல. எல்லாரும் ஒரு பிளேட்டர் வாங்கி வச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் நான் மிச்சம் வைக்கிறது யார் சாப்பிடுறது? அது பயப்படாது. லட்சணம் தெரிஞ்சுதான் நான் பூரி தான் எடுத்துருக்கீங்க பாரு. பாத்தியா, இதுல ஃபுல் மீல்ஸ்லாம் கிடையாது, இவ்வளோண்டு மீல்ஸ் பாரு. மீல்ஸ் நான் உங்களை இருந்து எடுத்துப்பேன், போதுமா? சைட் டிஷ்லாம் கூட பாரு, பெருசாலாம் இல்லை, ஓகேவா? பயப்படாத. குழம்புலாம் கூட நான் உங்ககிட்ட தான் எடுத்தாகணும்.
அம்மத்து பையன் இதான் என் புருஷன்றது. இந்த மாதிரி இருக்கா என் புருஷனுக்கு தான் வரும். ரொம்ப புகழ்த்திட்டீங்க போங்க. என்ன ஒண்ணு திருப்பி ஓட்டுறீங்க? உண்மையை சொன்னேன் தின்னு. ஒன்று சாப்பிட்டு வைக்கிறதுக்குள்ள எனக்கு விடுஞ்சு. நான் ஒழுங்கா தான் சாப்பிடுவேன். என்ன சும்மா ஓட்டுறேன்? பார்க்குறேன் அதையும் பார்க்குறேன். தரங்க நீ சாப்பிட்டு போட்டோம். தோறாங்க ஆ சாப்பிடுங்க. தோற ஊட்டி முடிக்கிறதுக்குள்ள விடிஞ்சிருது. போதும் இப்படியே ஊட்டி ஏமாத்திரியா பிச்சு விடுவேன். ஒழுங்கா சாப்பிடு. ஒவ்வொருத்தருக்கா ஊட்டி விட்டுட்டா அடி வாங்க பொறுப்பு. வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட்டுருக்க. வேற ஒன்றும் சாப்பிட போறேன். என்ன சரி அவளை அவ்வளோதான் எழுதிக்காத உடச்சிருப்பேன். வேற சாப்பிட போறேன்னா ஏவா இவ்வளவு வேற சாப்பிட வைக்கிறீங்களா? சேர்த்து முடியல. வேற என்ன சாப்பிட போறேன்னா என்ன? ஐஸ் வேணும். இங்க மழை பெய்து அடி வாங்குவேன். வெயில் தானே காயுது. நைட்டு இங்க என்னமா இருக்குது? நைட்டு தானே ப்ளீஸ். ஐஸ் சாப்பிட்டே ஆகணும். அம்மா அம்மா ஆமா. சாரி வாங்கி தரேன் வெயிட் பண்ணு. என்னது இது? ஐஸ் என் பொருட்டு ஆசைப்பட்டதுக்கு பிரைஸ் தராம இருப்பேனா? ஏன்டா ஐஸ்ல பழம் கொஞ்சம் கம்மியா இருக்கு, இன்னும் கொஞ்சம் பழம் போட்டுக்கலாமே. ஏன் அத்திக்கா என்ன பாக்குற? நானே அதுல ஒரு ஸ்பூன் ஐஸ் தான் இருக்கு, வெறும் பழமா இருக்குன்னு புலம்பிட்டு இருக்கேன். அதான் நானும் கலாச்சன்றேன். வேணும். ஆர்டர் பண்றேன், அவன் கிடக்குறான். ஓகே தேங்க்யூ. என்ன ரகசியம் அங்க ஓடுது? எதனா இருக்கு உனக்கு என்ன? போயிட்டு பிளேட் வச்சுட்டு வா. ஓகே இங்க பாரு. இந்த ஐஸ் சாப்பிடு. எனக்கு வேண்டாம், நீங்களே சாப்பிடுங்க. இங்க சாப்பிட்டு ஐஸ் வாங்கி தர மாட்டேன். வேற ஐஸ் ஒன்றும் தேவையில்லை. அவங்க கத்த போறோம், அவங்களை சாப்பிடவே கூடாதுன்ற நீ பாரு. நடக்கலாம் விடு. டெய்லியும் ஐஸ் சாப்பிட்ற ஓவரா தான் பண்றாங்க. இங்க பாரு என்னது இதுன்னு ஐஸ்கிரீம் தெரியாதா? சும்மா இதெல்லாம் வேண்டாம். ஒழுங்கு நான் குத்து சாப்பிடு. சூப்பர் 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 தேங்க்யூ 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 சூப்பர். லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ. நீ தாங்க தாங்க தாங்க. டீ வாங்கிடாத. அப்ப இந்த ஐஸ் உனக்கு வேண்டாம், அதை நீங்க 2 பேர் ஷேர் பண்ணிக்கோங்க. இதை நான் சாப்பிட்டுக்கிறேன். அப்ப என் ஃப்ரெண்டுக்கு வாங்க ஐசியோட சாப்பிட சொல்லுங்க. அப்படியா? அப்பனா சரி. இங்க பாரு அடி வாங்காதீங்க பாருன்னு. இதெல்லாம் நல்லது இல்லை. இங்க பாரு. வேண்டாம் இவ்வளவு வேண்டாம். சரி ஒண்ணு கொடு. அதுல ஒரே ஒரு ஸ்கூப் வாங்கி தரேன். குடு குடு. எத்தனை ஸ்கூப் இருக்குது இங்க பாரு. ஏய் சோற வந்து என்ன பண்ணுவ? நீ சொல்றது எதுவும் காதுல கேட்காது. அவ ஐஸ்கிரீம்ல மிதக்க ஆரம்பிச்சிட்டா. குட்டிமா இங்க பாரு என் தங்கோல. சரி கொஞ்சமா சாப்பிடணும், கொஞ்சமா வச்சு தரேன். என்ன இந்த ஐஸ் நான் சாப்பிடக்கூடாது அவள் தானே? இல்லடா கோவப்படுறேன். கேட்கறது ஐஸ் மட்டும் தான், அதுக்கே இப்ப பாரு லட்ச கண்டிஷன் போடுறீங்க. சரி சாப்பிட்டுக்கோ. ஃபீவர் வந்துட்டா கோல்டு வந்துட்டா என்ன பண்றதுன்ற பயம் தான். இந்த வைத்தியம் எனக்கு பார்த்துக்க தெரியும், நீங்க ஒன்றும் பார்க்க தேவையில்ல. என்னென்ன என்ன உனக்கு வந்து நான் தாங்கிக்க மாட்டேன்னு தெரியும்ல. என்ன டெய்லியும் சாப்பிடுறேன். அதுக்கு நீ இவ்வளவு வாய்த்த நாளுக்கும் சேர்த்து வச்சு சாப்பிட்ற மாதிரியா? என்ன நான் சாப்பிடுறத கண்ணு வைக்கிறாரு. ஏய் நீ சாப்பாடு சாப்பிடு. யார் வேணாம் சொன்னா? காரமா சாட்டிட்டு வந்து சாப்பிடு. யார் வேணான்னு சொன்னா? போமன் எனக்கு ஒன்று பிடிக்கவே இல்லை. எதுக்கு எந்த வார்த்தை சொல்ற? என்னாச்சுன்னே தெரியல, வந்ததுல சும்மா என்னை திட்டிக்கிட்டே இருக்கீங்க. போங்க. என்ன பேச்சு பேசினாலும் வேலை வாயில நடந்துட்டு தான் இருக்கு. நடக்க இப்ப என்னன்றீங்க? நீங்க மட்டும் வேடிக்கை பார்த்துட்டு சாப்பிடுங்க. இதோ சாப்பிடணும் மச்சான். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது கூட பேச மாட்டீங்க. ஏதோ சாப்பிட சொல்லி விட்டுட்டால அப்புறம் என்ன? கோவமா தான் இருப்பியா? எனக்கு தர மாட்டியா? என் புருஷனுக்கு ஒரு கூட கிடையாதா? அதான் நீ வச்சிருக்க அதை தின்னு. ஏன் மற்றதெல்லாம் நான் கேட்காம என் பொண்ணு கொடுக்கல? அப்புறம் எப்படியோ சொல்லி வாங்கிக்கிறான்டா. 2 ரூபாய் கொடுக்குறீங்க. நான் பேசினாதான் வாங்குவேன். ஒழுங்கா பேசிட்டு கொடு. இந்த ஐஸ்கிரீம் மெல்ட் ஆகுது. கொடுத்துடலாமா? ம் ஓகே. அந்த ஐஸை திருப்பி கொடுத்துட்டீங்க. நமக்காக வாங்கினது இல்ல, வேற ஒருத்தவங்களுக்காக வாங்கணும். உன்னை வெறுப்பேத்துக்காக எடுத்துட்டு வந்தோம், காமிச்சோம், உன்னை வெறுப்பேத்திட்டோம், கொடுத்துட்டோம். யார் யார் போவீங்க? ஐஸ் வாங்கும்போது அங்க 2 குட்டி பசங்க இருந்தாங்க, எங்க வேலை செய்யறோட பசங்க. சரி நம்ம ஐஸ் வாங்கும்போது குட்டீஸ் உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு. அவங்க அப்பா யாருன்னு கேட்டேன், கொடுக்க சொன்னாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு. சரி அதான் இங்க வெறுப்பேத்திட்டு இப்போ அவர்கிட்ட கொடுக்க சொல்லிட்டேன் பசங்க கீழே. அவ்வளவுதான். ஓ சரி சரி. என் கையில போகுமா? இந்த பசங்க எதிர்க்கதான் விளையாடுது, அவர் டேட்டா திரும்ப குடிச்சுதான் ஆகணும். நான் அவரை பார்த்துட்டு தான் இருக்கேன், புரியுதா? நாத்து கேட்கல. நாத்துக்கு என்ன தெரியும்? நான் மெசேஜ் பண்ண மாதிரி பார்த்தேன், எனக்கு ஆசையா இருக்குன்னு வாங்கி கொடுங்க, நான் அதான் சொன்னான். ஓ உங்க பிளான். அவ்வளோக்கு எங்களால் முடிக்க முடியலமா? இன்னும் பாதி இருக்கு. பொறுமையா முடியுங்க. அது வாங்கன்னு வைக்க. வாங்குற ஐடியா இல்லை. இப்ப சொன்னீங்கல்ல, கொடுங்க, நானே சாப்பிட்றேன். நாங்க சாப்பிட்றோம், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அதுக்கு சண்டை போடாது. சண்டைக்காரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு. அன்னைக்கு போதும், எங்கன்னா வெளியே போகலாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம். இந்த ஓட்டல விட்டு நகர்ந்து ஹோட்டல்ல தான் சொன்னேன், வேற ரூம் மற்றதெல்லாம் பார்க்கணும். வாங்க நீ நம்ம போகலாம். என்ன தள்ளி வைக்கிற? ஒரு சும்மாவே திட்டிட்டு இருப்பாராம், அதுக்கப்புறம் இவ தள்ளி வைக்காம வேற என்ன பண்ணணும்? நாத்து நீ சரியான நாத்து தான். பரவாயில்ல, நான் சரியான நாத்துவாவே இருந்துக்கிறேன், புரிஞ்சுதா? சரி சரி. வாங்க போய் சுத்தி பார்த்துட்டு
ஓகே ரத்துவரம் போல. டேய், என்னடா இருக்குதுங்க? அதானே, நீ கப்பல் ரூம் மாதிரி போடலையா? இங்க எப்படிடா கப்பல் ரூம் மாதிரி போட முடியும்? அவங்க 2 பேர், நம்ம 2 பேர் தான். நல்ல கையில் அவ கூட ஒரு இடம், நான் என் கூட நீ இடம்னு போட்டிருக்கேன்டா. அதுல அவ ஐடி கொடுத்தா தெரிய வந்துடும் அட்ரஸ்ன்றதுனால தான் கையெழுத்த போட்டு என்ஆர்ஐ போட்டு கொச்சின் அட்ரஸ் வந்து நம்மளோட ஃபாரின் அட்ரஸ் வச்சு போட்டுட்டேன். இங்க அட்ரஸே காட்டல நானு. ஓ, அதனால அவங்க பக்கத்து ரூம்ல நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்மள. டேய், இங்க இதெல்லாம் நடக்குமா? ஓப்பனா வந்து கேட்கறானுங்க. இப்படிலாம் இருந்தா எவன்டா கேட்டு போக மாட்டான்? இதை என் தங்கச்சி இருக்கும்போது கேட்டிருக்கணும். தொத்தி நம்ம தான் அடிச்சிருப்பா, நம்ம தான் அடிச்சிருப்பா. இன்னும் சரிதான், அத்தனை முடிச்சு வச்சிருப்பா. இப்படி டெம்ட் ஆக்குறானுங்க பாருடா. பசங்க கேட்டுறதே இந்த மாதிரி ஆளுங்களால தான். அது என்னவோ சரிதான். இப்படா இந்த மாதிரி விஷயம்லாம் இங்க ரொம்ப ஃபேமஸா இருக்கு. என்னதான் ஃபேமஸா இல்லை, இது ஃபேமஸா இருக்கு. நம்ம கம்பெனி ஸ்டாஃபா? இருந்தா பேசு, நான் போய் அவனை தூக்கிருக்க மாட்டேன். இல்ல யார் மூலமாவும் வரான், அது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அமைதியா பேசுனேன். தெரியிட்டோம், அவனை தூக்கிடும். அது எப்படா எவனை வேணா உள்ள விடுறாங்க? இந்த செக்யூரிட்டி தான் இங்க இல்ல, அதை தான் பார்க்கணும். இனிமேல் வெளியே ஒரு ரிசப்ஷனை போட சொல்லணும். இங்க வளர்த்துறவங்க இங்க ஸ்டாஃபா இருக்கணும், இல்ல இங்க ரூம்ல இருக்கவங்களா இருக்கணும். வரவங்க என்ட்ரி கேட்டு உடனே போயிடணும். அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடாது. அதை கவனிக்கிறதுக்கு ஒருத்தங்க இருந்தே ஆகணும். என்னடா செக்யூரிட்டி? ஜஸ்ட்னா விட்டுறான். அதனாலதான் உள்ள இருக்க ஸ்டாஃபே வெளியே ஒரு டியூட்டி போட சொல்லி மாத்தி மாத்தி. அவனுக்கு தெரியல கெஸ்ட் யாரு, கெஸ்ட்டை பார்க்க வந்த கெஸ்ட் யாருன்னா உங்களுக்கு எல்லா பேரும் மகப்பா இருக்கும்ல, அந்த லிஸ்ட் வெளியே ஒன்று வரணும். அவன் சொல்ற கெஸ்ட் உள்ள இருக்காங்களான்னு பார்க்கணும். அந்த கெஸ்ட் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணணும். இல்லைன்னா அவனை தெத்தணும். இல்லையா போலீஸ்ல பிடிச்சி கொடுக்கணும். இவன் எதனா பண்ணிட்டு போட்டோம். நம்ம ஹோட்டலுக்கு ஒரு கஸ்டமருக்கும் எதுவும் கெட்ட பேர் வரக்கூடாது. அது சரி. சரி வாய மசாஜுக்கு போலாம். போய் தைரியமும் பொண்ணு தங்கச்சிக்கிட்ட சொல்ல. உள்ள இருக்க மசாஜ் சொல்லண்டா. நீ என்ன உள்ள இருக்க மசாஜ் கூப்பிட்ட மாதிரி தெரியலையே. என்ன கோத்து விட்டுறாதடா. உள்ள அவன் சொன்னானே அந்த மசாஜ் சென்டர், சரி அதையாவது போய் பார்க்கலாம். மசாஜ் கிட்ட பாக்கலையா? ஏ, சுத்தி பார்க்கும்போது நம்ம பார்த்துட்டு வந்தோமே, நல்லாதான் இருக்கு. யார் பண்றா? மென்னுக்கு மென்னு, ஃபீமேலுக்கு ஃபீமேல். போதுமா? சே, அது இருக்கு. அவனை கை கிட்ட போய் சொல்றேன். இல்ல, நண்பனா பேசு, புரியுதுல? ஆமா, கையிலோட நண்பனா பேசுறேன். அவனே என்னடா இன்னும் இதுல காணும்? நம்ம தொல்லை இல்ல, நிம்மதியா இருப்பாங்க. நிச்சயமா இருப்பாடா. அப்பா, என் புருஷன் இல்ல, நிம்மதியா கதை பேசலாம், விளையாடலாம். எங்க இருக்காங்கன்னே தெரியலையே. ரூம்ல இல்ல, இல்ல ரூம் கீ நம்ம கிட்ட இருக்கு. ரூம் கீ தேவைப்படும் போது நம்மள தேடுவாங்க. அது வரைக்கும் வளர்த்துவாங்க. சரி, இருந்துட்டு போட்டு விடு. உனக்காடா இந்த பெருந்தன்மை? இதுக்கப்புறம் நைட் ஃபுல்லா பிடிச்சி வச்சுப்பேன்ல, அதனால தான் கொஞ்சம் நேரம் பிரேக். அவனை அவளை பிடிச்சிக்கலாம், தூக்கம் வரல. அதெல்லாம் வராது. எப்பவுமே என்கிட்ட முட்டை தான் போட்டு. நான் வரல. அவனை கொஞ்சம் வருஷம் தள்ளி இருந்து பாரு, அப்ப தெரியும். தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சிரு. இதுல புரிஞ்சுது. ஆனா உனக்கு சொல்லட்டுமா, நீ 8 வருஷம் பிரியாமலே இருந்து இங்கே இருந்தா கூட நீ இப்படி தான் இருப்ப. இப்படியே தான் இருப்ப. அது இன்னும் நல்லா இருந்திருக்கும்ல. இன்னும் 8 வருஷத்துக்கு முன்னாடி கூடவே இருந்துப்பேன். ஆமாண்டா, மிஸ் பண்ணடா இப்ப அதை. தெரியாம பொண்டாட்டி டாபிக் எடுத்துட்டேன். வேணாம், நம்ம இவனை பத்தி பேசுவோம். இவனை பத்தி மாமா கிட்ட பேச வேண்டாம். மொத்தமா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், அதுக்கப்புறமா சொல்லுவோம். இது சென்னை மாதிரி கிடையாது இல்ல. ஸோ இங்க என்ன, இதான் வழக்கமா, ஜென்ரலா என்ன ஏது, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் சின்ன மாமா கிட்ட பத்தி இதை பத்தி பேசுவோம். அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் வீட்டில் இதை பத்தி பேசுறது. ஆனா இவன் உள்ள வர்றது சரியில்லை, அது மட்டும் சரியா தெரியுது. இவன் யாரை வேணா மார்க்கெட்டிங் பண்ணிட்டோம், அது வெளியே பண்ணட்டும். நம்ம ஹோட்டலுக்குள்ள வந்து இவன் எப்படி மார்க்கெட் பண்றது? அது தப்பு இல்ல. நம்ம ஃபேமிலி செக்டார் தானே யூஸ் பண்றோம். வெறும் 4 பசங்க வந்து போறதுக்காக யூஸ் பண்ணலையே இதை. ஸோ ஃபேமிலியா வரும்போது இவங்களை உள்ள விட்டு அந்த ஃபேமிலி ஸ்பாயில் ஆகக்கூடாதுல. பார்த்து பண்ணலாம் மச்சான். இதை எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ண முடியாது, புரியுதுல? இது நம்ம ஊர் இல்லை, அவங்க ஊர்ல வந்து நம்ம தொழில் பண்றோம். ஸோ எல்லாம் பார்த்து தான் பக்குவமா பண்ணணும். அதனால பொறுமையா விசாரிச்சு பண்ணுவோம். பண்ணாம விட போறது இல்லை. இங்க தெரிஞ்சுக்கிற வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு எங்கெங்க விசாரிக்கணுமோ என்னென்ன பண்ணணுமோ பண்ணலாம். அப்புறம் பார்த்துக்கலாம், புரியுதா? எப்படி நம்ம ஹோட்டல்ல அதுக்கு ஒரு டிங்கிட்டு வேணும்ல. அப்படி ஒன்றும் நமக்கு காசு கொட்ட வேணாண்டா இதுல. ஏ வார்த்தை உங்க மாமாங்க சொல்லுவாங்களா? உங்க அப்பா எப்படி காசு வேணும்னு நினைப்பாரா, உங்க டேடி தான் வேணும்னு நினைப்பாரா? சும்மா கேட்டா ஒண்ணு போட்டுவாங்க. அத்தோட தாத்தா என்ன பண்ணுவாருன்னு தெரியும்ல. 2 தாத்தா பத்தியும் இழுத்து மூட சொல்லுவாங்க, தெரிஞ்சுக்கோ. அதனால நமக்கு ஃபேமிலிங்க அதிகமா வந்தா போதும். பேச்சுலர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்றது ஒரு பார்ட்டி பண்றாங்க, அது ஒரு டீசெண்டா நடக்கிற பார்ட்டியா மட்டும் இதுல இருந்தா போதும். கண்டதெல்லாம் கண்ட விஷயம் நடக்கிறதுக்கு இது கிடையாது, புரியுதுல? புரிஞ்சது. போ, என் பொண்ணாடி தேடுறது கண்ணு. நீ இவ்வளவு நாள் தேட முதலே பெரிய விஷயம். என்ன ஓட்டுனது? வா, என் பொண்ணாடி தேடிக்கும். சார் வாங்க போய் தேடும். வலை போடலாமா, தூண்டில் போடலாமா? என்ன இல்ல சும்மா இப்படி ஓட்டுனால அதையும் சொல்றேன். சும்மா அப்பல ஒன்று ஓட்டினேன். ஓகே வரலாம். டாக்ஸி நம்ம பார்க்கவே இல்லை. இங்க ரிவர் இருக்கு பாத்தீங்களா? ஆமா, செமையான ஒரு தான் வாங்கியிருக்காங்க. நான் கூட இதை வந்துலாம் பார்க்கல. ஆனா இவ்வளவு தூரம் வரணும், அதுக்குன்னு ஒரு வியூ வச்சிருக்காங்க. இது காட்டேஜ் வியூல நம்மகிட்ட சாவி இருந்ததுனால நம்ம வந்துட்டோம். இந்த ரூம் புக் பண்ண இந்த பல்கா இங்க ஒரு பார்ட்டி எல்லாம் பண்ணுவாங்க போல. நீ எனக்கு அப்படிதான் தோணுது. ரூம் கீர்த்தனால அந்த ரூம் சொல்றதுனால அவங்க விட்டுடுறாங்க. அந்த அளவுக்கு உங்க நாலேஜ் இல்லாம இருக்காங்க பாருங்களேன். சொல்றேன், நம்ம கிட்ட இங்க பேசினவன் மேனேஜர். மேனேஜர் இந்த அளவுக்கு இருக்கா? இது இவ்வளவு பெருசா இருக்கும் நான் நினைக்கவே இல்லை. அப்படி பெருசா இருந்தா 3 இடத்த பிரிச்சு 3 மேனேஜரா வச்சிருக்கலாம்ல இவங்க.
இங்கே ஜென்ரலா மேனேஜர்ஸ்ன்ட்டு ஒரு 6 பேர் வச்சிருக்காங்க. 3 பேரை வச்சு அந்த 3 பேரை ஆல்டர்னேட்டிவ் 3 பேரை அப்படி மாத்திருக்கலாம்ல. மொத்தமா வைக்கிறதுனால தெரியல. இப்போ இந்த காட்டேஜ் வந்து டிஃப்ரெண்ட் சைடா தானே இருக்கு. இது வந்து ஒரு மாதிரி காட்டேஜ் மாதிரி இருக்கு இல்லையா? ஆமாண்டா, எனக்கும் அது தோணுச்சு. ஏன்னா எல்லாத்துக்கும் என்ட்ரன்ஸ் ரிசப்ஷன்ல தான் கேட்கணும்னா அது ஒரு மாதிரி ஆக்வர்டா இல்ல. போன்ல பேசிக்கிறாங்க, ஓகே. டக்குன்னு வெளியே வரும்போது பக்கத்துல அக்சசபிளா ஒண்ணு இருக்கணும்ல. இதுக்கு ஒரு ஃப்ரண்ட் டெஸ்க் வைக்கலாம். நம்ம இப்போ புதுசா ஒரு ரூம் இருக்கோம்ல, அதுக்கு ஒரு ஃப்ரண்ட் டெஸ்க் வைக்கலாம். அது வேற ஏரியா தானே, அதோட வியூ பாயிண்ட் வேற. இது வியூ பாயிண்டா 3 விதமா பிரிச்சிருக்காங்க. ரிவர் வியூ, ஐ மீன் என்ட்ரன்ஸ் வியூ. இது பெரிய இடம் போல. நான் என்னவோ ஒரு 3-4 கிரவுண்ட்ல ஹைட்டா இருக்கும்னு நினைச்சேன். இது அகலமாவே இவ்வளவு தூரம் இருக்கே. நான் கூட அப்படிதான் நினைச்சேன். போது ஏதாவது ஒரு 3-4 ஏக்கர்ல லாங்கா லென்த்தா ஹைட்டா ஃப்ளோரா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இது ஃப்ளோருங்க கம்மி, இப்படி சுத்தி சூப்பரா இருக்குல்ல. அதே இது கொஞ்சம் இங்க இப்போ எல்லாருக்கும் ஃபேமஸா தெரிய வருது. ஏன் கட்டினவர் வித்தாருன்னு தெரியல. இவ்வளவு அழகா யோசிச்சு கட்டிட்டு கட்டின ஒரு ஏதாவது இஷ்யூவா இருக்கும், அப்புறம் கேட்டுக்கலாம். இந்த கதையை கேட்கணும். நிஜமாவே சூப்பரா இருக்கு இது. என்ன புருஷன் இன்னும் தேடி வராம இருக்காரு? இருப்பாரு. நம்ம போன் எங்க எடுத்துட்டு வந்தோம்? எடுத்துட்டு வந்திருக்கேனே. அப்படியா? அப்ப அவர் மறந்துருப்பாரு. ரூமுக்கு போயிட்டு போன் எடுத்து பண்ணுவாரு. தேடிக்கிட்டே இருப்பாரு. எவ்வளவு தூரம் வந்திருப்போம்னு யோசிக்க மாட்டாங்கல்ல. என்னவோ சரிதான், அவனுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு ஒரு தூரம் தள்ளி வந்துட்டேன். ஆமா, கொஞ்ச நேரமா சுத்தி பார்க்க முடிஞ்சது. இப்ப இதெல்லாம் எவ்வளவு அழகா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். உள்ள லைட்டிங் அதெல்லாம் அழகா பார்த்தோம்ல. அப்படி இறுக்கி பிடிச்சிக்க போறாரு. அதனாலதான். உங்களுக்கு இருக்க பிடிக்கிறது தானே, அப்புறம் என்ன பிடிக்காத மாதிரியே? நான் பிடிக்கலன்னு சொல்லல. ஆனா சில இடத்துல விடலாம்ல, அங்கேயும் விட மாட்டேன்றது மட்டும் தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. முன்னாடி தண்ணி வேற எங்க இருந்தாலும் நீ கவலைப்பட போறது இல்ல. மம்மியோ டாடியோ இல்ல அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் நான் இவரு பண்ணாருன்னா சந்தோஷம் தான் படுவாங்க. அதனால அவங்க முன்னாடி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அதையும் இப்ப என்னால காட்டிக்க முடியாதுல்ல. யோசிக்க மாட்டாருல. அவர் தப்பு சொல்ல மாட்டேன். அவர் வந்ததுக்கு அப்புறம் நான் வேற யாரையும் அவர் யோசிக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஆனா அப்படி இருக்க முடியாதுன்றது அவருக்கு, அந்த ரியாலிட்டி அவருக்கு புரியல. உங்க விஷயத்துல சுயநலமா இருந்தா போதும்னு நினைக்கிறான். தானே எனக்கு வரல. இவ்வளவு பண்றல. ஆனா அந்த ஒண்ணு வச்சுக்கிட்டே குத்திக்கிட்டு இருக்காரு. நீ இவ்வளவு மாறினது பெருசுன்னு எங்களுக்கு தோணுது. அதுவும் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லும் போது நிஜமாவே எனக்கு இதெல்லாம் ஷாக்கா தான் இருக்கு. ஆனா அவனோட ரியாலிட்டிக்கு நீ அவனுக்கு மட்டும் தான் யோசிக்கணும். இது புரியுது. என்ன பண்றது? பாவம், என் புருஷன் ரொம்ப நேரமா தேடிட்டு இருப்பாரு. வாங்க. உங்க தேடுது போல இருக்கு. அதான் என் புருஷனை எனக்கு தேடுதுதான். வாங்க போலாம். சொல்லட்டுமா? சுத்தி பார்க்கணுமா வேணாவா? என்ன நாளைக்கு ரூம் போடுவீங்களா? இன்னைக்கு சுத்தி எல்லாம் பார்த்த ரூம்ல ஓகேவா? பொழுது போயிடுச்சு. நாளைக்கு ஒரே ரூம் அடைச்சு வச்சீங்கன்னா நான் என்ன பண்ணட்டும்? ஒரே ரூம்ல உங்க புருஷன் கூட தான் இருப்பீங்க, பாத்துக்கோங்க. ஏன் அப்படி சொல்ற? நான் சொன்னது என் புருஷன் சொன்னீங்கன்னா அதோட என் புருஷனை விட மாட்டாரு. என்ன ரூம்குள்ள வச்சு லாக் போட்டுருவாரு. யோசிச்சுக்கோங்க. நான் ஒன்னும் சொல்லல. வா நம்ம போலாம். பயம் இருக்கட்டும் என் புருஷன் மேல. இல்ல ரவுடி உன்னை லாக் பண்ணி வச்சிருவானே. எங்கேயும் வெளியே போட மாட்டான், அவனும் போக மாட்டான். சரி இதுல வாங்க போலாம். வீடியோ பார்த்ததற்கு நன்றி. ப்ளீஸ் வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கூடவே உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ப்ளீஸ் கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.